ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய சுவாமி சச்சிதானந்தா என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை காணலாம். புத்தகத்தை பற்றிய சிறிய முன்னுரை. பரம்பூஜ்ய பப்பா அன்பார்ந்த மாதாஜியின் புனித திருவடிகளுக்கு சுவாமிஜியை கொண்டு சேர்த்தது எது? ஆசிரமத்தை விட்டு எங்கும் போகாமல் நிரந்தரமாக தங்கி இந்த மகாத்மாக்களுக்கு சேவை செய்ய எது சுவாமிஜியை தூண்டியது? ஆசிரமத்திற்கு முழு ஈடுபாடுடன் கூடிய சேவை புரிய அவரை மேற்கொள்ள தூண்டியது எது என்பது பற்றி இந்நூலிலிருந்து அறிந்து கொள்ளலாம். சுவாமி சச்சிதானந்தாவின் அக வாழ்க்கை, புற வாழ்க்கை இரண்டையும் இந்நூலில் சுருக்கமாகவும் தெளிவாகவும் விளக்கப்பட்டுள்ளது. புத்தகத்தின் உள்ளே செல்வோம். தலைப்பு: குரு சேவைக்கு அர்ப்பணித்த வாழ்வு. பக்தர்களின் அழைப்புக்கு இசைந்து பூஜ்ய பப்பா ஆண்டுதோறுமோ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார். இந்த பயணங்களில் சுவாமிஜி பப்பாவுடன் சென்று தளராத சேவையை அவருக்கு பல வகைகளில் செய்தார். குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இடையில் இருக்கும் உறவு வைரத்தை விட உறுதி வாய்ந்ததாக இருந்ததையும், அளவிடற்கரிய அன்பினால் பிணைப்புண்டு இருந்ததையும் சுவாமிஜி உணர்ந்து கொண்டார். அவர் செய்த பணிகளில் மிகச் சிறந்தது முக்கியமான நிகழ்ச்சிகளையும் பல இடங்களில் பப்பா பக்தர்களிடையில் நிகழ்த்திய உரைகளையும் நாளேட்டில் குறித்து கொண்டதாகும். பேச்சுக்களை பதிவு செய்யும் யோசனை எவர் தூண்டுதலுமின்றி உள் உணர்வின் உந்துதலால் சுவாமிஜிக்கு தோன்றியது. பப்பாவின் வார்த்தைகள் மிகவும் பரிசுத்தமானவை என்றும் நன்கு கடைந்தெடுக்கப்பட்ட விலைமதிப்பற்ற ஞான முத்துக்கள் என்றும் சுவாமிஜி கருதினார். அவற்றை எக்காலத்திற்கும் கிடைக்கக்கூடிய பொக்கிஷமாக பாதுகாப்பது அவசியமாகும் என்று சுவாமிஜி நினைத்தார். பப்பாவிடம் இது பற்றி அவர் தெரிவிக்கவில்லை. இந்த நேரத்தில் பப்பாவுக்கு பக்தர் ஒருவரிடம் இருந்து கடிதம் வந்தது. உலகில் உள்ள பப்பாவின் பக்தர்கள் யாவரும் பலன் பெறும்படி பப்பாவின் பேச்சுகள் பாதுகாத்து வைக்கப்பட வேண்டும் என்று அந்த கடிதம் கோரியது. பப்பா அந்த கடிதத்தை சுவாமிஜியிடம் காட்டியவுடன் சுவாமிஜி தான் பதிவு செய்திருந்த பேச்சுக்களின் நகல்களை பப்பாவிடம் கொண்டு வந்து தந்தார். தன் பேச்சுக்கள், உரையாடல்கள் ஆகியவற்றை சுவாமிஜி பிரதியெடுத்து வைத்திருந்ததைக் கண்டு பப்பா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். அந்த பணியை தொடருமாறு சுவாமிஜியை ஊக்குவித்தார். அதன்பின் பக்தர்களுக்கு பயன்படக்கூடியவை என்று தான் கருதிய கருத்துக்களை சுவாமிஜி குறித்து கொண்டு வரலானார். ஒரு வட இந்திய பயணத்தின் போது பப்பா தாம் தங்கியிருந்த வீட்டின் பின்புறம் வெட்டவெளியில் அமர்ந்திருந்த பக்தர்களுக்கிடையே இந்தியில் உரையாற்றினார். மாடியில் இருந்த சுவாமிஜி பால்கனியிலிருந்து அந்த உரையை கேட்டார். பப்பா தன் அறைக்கு திரும்பும் முன்பே சுவாமிஜி அந்த உரையின் ஆங்கில மொழிபெயர்ப்பை தட்டச்சு பிரதியாக்கி இருந்தார். அதை படித்த பப்பா சுவாமிஜி ஒரு திறமையான பதிவாளர் என்று புரிந்து கொண்டார். பரிசுத்தமான பக்தி மூலம் சுவாமிஜி தன் குருவுக்கு சேவை செய்தார். பப்பாவுக்கு மசாஜ் செய்வதற்காகவே அந்த கலையை கற்றுக்கொண்டார். அதில் வெகு சீக்கிரத்தில் நல்ல திறமை பெற்றார். ஒரு குழந்தையினுடையது போல் மிருதுவாகவும் பிரகாசமாகவும் இருந்த பப்பாவின் உடம்பை அதிக அழுத்தம் கொடுக்காமல் மெதுவாகவும் ஒரே மாதிரியாகவும் நீவிவிட வேண்டும். பப்பாவின் தலையிலும் கால்களிலும் மருந்து எண்ணெய் தடவுதல், அவருக்கு இன்சுலின் ஊசி செலுத்துதல், உணவுக்கு ரொட்டி தயார் செய்தல் ஆகிய பணிகளிலும் சுவாமிஜி நன்கு தேர்ச்சி பெற்றார். முகசவரம் கூட சில சமயம் செய்துள்ளார். எப்பொழுதும் பப்பாவின் அழைப்பு குரலுக்கு சுவாமிஜி விரைந்து செல்வார். உடல்நலக் குறைவு தனக்கு இருந்த சமயத்திலும் கூட உடனே செவிசாய்ப்பார். பப்பாவுக்கு செய்த எல்லா பணிகளிலும் உண்மை உணர்வுடன் இருந்ததால் சுவாமிஜியின் பணிகளுக்கு போற்றுதலுக்குரிய திருவருளின் வெற்றி கிடைத்தது. பப்பாவிற்கு ஈடுபாடு உள்ள விஷயங்களை தெளிவாக அறிந்து விரல் நுனியில் வைத்து கொண்டார். குருவுக்கு செய்ய வேண்டிய பணி என்றால் அது எதுவாயிருப்பினும் தரம் குறைந்ததென்றோ இழிவானதென்றோ சுவாமிஜி கருதவில்லை. சேவையின் மூலமே தனது அன்பை சுவாமிஜி வெளிப்படுத்தினார். குருவின் அருள் காற்று இடைவிடாமல் சுவாமிஜியின் மேல் வீசியதில் அதிசயம் ஏதுமில்லை.
பப்பாவுக்கும் மாதாஜிக்கும் அயராது இடைவிடாது இதயபூர்வமாக பணிபுரிந்து வந்ததற்கிடையில் சுவாமிஜி மனதிற்குள் ராமநாமத்தையும் இடைவிடாது ஜபித்து வந்தார். இந்த நாமம்தான் அவருக்கு எப்போதும் உறுதுணையாக விளங்கிற்று. பப்பாவுடனும் மாதாஜியுடனும் இருந்த நெருங்கிய தொடர்பு அவருடைய ஆன்மீக சாதனைக்கு பேருதவியாக அமைந்தது. மற்றவர்களுடன் சேர்ந்து பணியாற்றுகையில் அவ்வப்போது அபிப்பிராய பேதங்களும் எழுந்தன. ஆனால் தான் ராமநாமத்தை மேலும் தீவிரமாக ஜபித்திருந்தால் இத்தகைய மோதல்களை தவிர்த்திருக்கலாம் என்ற அடக்கப்பண்பு சுவாமிஜியிடம் குடிகொண்டிருந்தது. சுவாமிஜிக்கு மாதாஜி மேலிருந்த அன்பும் விசுவாசமும் ஈடு இணையற்றவை. மாதாஜியின் வாழ்நாள் முழுவதும் சுவாமிஜி அவருக்கு இடைவிடாது அதே மாறாத அன்பு பணி புரிந்தார். இவ்வுடலை நீத்து நித்திய வாழ்வு பெறவிருக்கும் தருணத்தில் மாதாஜி ஒரு கணம் அவரை ஆழமாக உற்று நோக்கினார். மாதாஜியின் தூய தெய்வீக ஒளி அவருடைய கண்களில் ஒளிர்ந்தது. அந்த ஒளியின் ஒரு கதிர் சுவாமிஜியின் உடலினூடே ஊடுருவி பாய்ந்தது. அது ஒரு விவரிக்க முடியாத அனுபவம். அந்த பார்வையின் மூலம் மாதாஜி தம் ஆத்ம சக்தியை தன்னுள் பாய்ச்சியதாக சுவாமிஜி உணர்ந்தார். பப்பாவும் மாதாஜியும் வகுத்து கொடுத்த ஆசிரம பணி செவ்வனே நடைபெற தமக்கு மாதாஜி இவ்விதத்தில் உதவியாக சுவாமிஜி உணர்ந்தார். மாதாஜி மகா சமாதி அடையும் முன் அவர் உடல் மறைந்த பின் அவர் விரிவை தாங்கும் திறன் தனக்கு இருக்குமா, ஆசிரம பணியை முன்போல் தான் தொடர முடியுமா என்ற கவலையும் ஐயமும் சுவாமிஜிக்கு கொஞ்சம் இருந்தது. அது இப்பொழுது முற்றிலும் அகன்றுவிட்டது. எதையும் சந்திக்கும் புதிய தைரியத்தை அது அவருக்கு அளித்தது. மாதாஜி ஸ்தூல வடிவில் இல்லாமல் இருந்தது சுவாமிஜியை எச்சமயத்திலும் பாதிக்கவில்லை. மாறாக உள்ளும் புறமும் பப்பாவும் மாதாஜியும் தன்னுடன் எப்போதும் இருப்பதாக சுவாமிஜி மேலும் தீவிரமாக உணர்ந்தார். பூஜ்ய பப்பாவிடமிருந்தும் மாதாஜியிடமிருந்தும் சுவாமிஜிக்கு கிடைத்தது அன்புதானே அன்றி வேறெதுவும் இல்லை. சில சமயங்களில் சுவாமிஜிக்கு மாதாஜியுடன் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டதுண்டு. ஆனால் அவை குரு சிஷ்ய வாழ்வின் கவிதை என்றே அவர் கருதினார். பூஜ்ய மாதாஜி சுவாமிஜியை எவரும் குறை சொல்ல அனுமதிக்க மாட்டார். அவருக்கு தன் இதயத்தில் நெருக்கமான இடம் கொடுத்து வைத்திருந்தார். சுவாமிஜியை போன்று தன்னலமற்ற சேவை, தியாக பண்பு கொண்டவர் மிக சிலரே என்று மாதாஜி கூறுவார். ஒரு முறை மாதாஜி தன் பக்தர்களுடன் சகஜமாக பேசிக்கொண்டிருக்கையில் சுவாமிஜியும் அங்கு உடன் இருந்தார். அப்போது ஒரு பக்தர் யதார்த்தமாக ஒரு கேள்வி கேட்டார். பூஜ்ய பப்பாவுக்கு அடுத்து மாதாஜி யார் மீது அதிகம் அன்பு கொண்டுள்ளார் என்பதே அந்த கேள்வி. மாதாஜி சிறிதும் தயக்கமின்றி அந்த நபர் சச்சிதானந்தாதான் என்று விடையளித்தார். மனதிலிருந்தே இயல்பாக வெளிப்பட்ட அந்த அன்பு கலந்த புகழுரை சுவாமிஜியின் மனதை கசிந்து உருக்கியது. ஆனால் மாதாஜி தன் வாழ்நாளின் இறுதி ஆண்டில் மிகவும் நோயுற்று படுக்கையில் கிடந்தபோது சில சமயங்களில் சினம் மேலிட சுவாமிஜியை கடிந்து கொண்டும் சிறுமைப்படுத்தியும் கூட இருக்கிறார். ஆனால் சுவாமிஜி அதையெல்லாம் அசாத்திய பொறுமையுடன் பொறுத்து கொண்டார். விரைவிலேயே தான் சுவாமிஜியிடம் அளவுக்கு மீறி கடுமையாக இருந்துவிட்டோம் என்று உணர்ந்து மாதாஜி தன் செயலுக்கு மிகவும் வருந்தினார். தான் கடுமையாக நடந்து கொண்டதை ஈடுகட்டும்படியாக சுவாமிஜியின் மீது அளவற்ற அன்பை சொரிந்தார். தன் தாயின் அன்புடனும் பரிவுடனும் சுவாமிஜியின் தலையை வருடினார். மாதாஜி மீது அளவற்ற அன்பு வைத்திருந்த சுவாமிஜியின் நாவிலிருந்து தப்பி தவறி கூட அவரை பற்றி குறையாக ஒரு வார்த்தை கூட வராது. இத்தகைய இறைவனின் சிறந்த பக்தர்களுக்கு எல்லா சிறப்புகளும் உரித்தாகட்டும். இந்த சந்தர்ப்பத்தில் பவஹரி பாபா என்ற ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் காலத்தில் வாழ்ந்த மகான் ஒருவர் சுவாமி விவேகானந்தரிடம் கூறியதை இங்கே நாம் நினைவுபடுத்தி கொள்ளலாம். உன் குருவின் வாயில் ஒரு நாயைப் போல கிட. இதை சுவாமி விவேகானந்தர் தன் சகோதர பக்தர்களுக்கு பலமுறை நினைவுபடுத்தி இருக்கிறார். ஒரு நாய் எப்படி தன் எஜமான் வீட்டை விட்டு வேறு எங்கும் செல்லாதிருக்கிறதோ அதுபோல் அவனின்றி வேறு கதியில்லை என்று நீ இருக்க வேண்டும். உணவு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எஜமானன் தன்னை அடித்தாலும் அணைத்து கொண்டாலும் அந்த நாய் அவனை விட்டு அகலுவதில்லை. அதேபோல இறைவனின் பாதத்தை சரணடைந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவனே கதி என்று இறுதிவரை இருப்போருக்கு நிச்சயம் இறையருள் கிட்டும். அடுத்த தலைப்பு, குருவின் அருட்சுடரை ஏந்துபவர். பக்தர்கள் மூலம் பப்பாவுக்கு செய்யும் சேவை தன் உடல் ஆரோக்கியத்தை காட்டிலும் முக்கியமானது என்று சுவாமிஜி கருதுகிறார்.
மற்றவர் துன்பத்திற்கு இரங்குதல், தன் துன்பத்தை பொருட்படுத்தாமை என்பதே அவர் கொள்கை போல தோன்றுகிறது. தன் ஒவ்வொரு மூச்சும் சேவைக்கே பயன்படுத்த வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். ஆத்ம சமர்ப்பணத்தில்தான் சேவையின் சாரத்தை காணலாம். அதாவது நான் என்ற உணர்வு சிறிதுமற்ற நிஜஸ்வரூப நிலை. அவருடைய உடல் அதிகம் வலுவற்றதாயிருப்பினும் இடைவிடாது சேவை செய்யும் திறன் காணும்போது உடல் மேலும் அவருக்கு சிறிதும் பற்றில்லை என தோன்றுகிறது. உடல் சேவை செய்வதற்காக உள்ள ஒரு கருவியே என்று அவர் உணர்ந்துள்ளார். பக்தர்களுக்கும் மற்றவருக்கும் சேவை செய்வதில் அவர் களிப்படைவதில் வியப்பு ஏதுமில்லை. அவரிடம் இருந்த வாசனைகளை மனதின் முன் நினைவு சூட்சும பதிவுகள் பூஜ்ய மாதாஜி அகற்றி விட்டிருந்தார். முளைவிடும் வாசனைகளை கூட அகற்றி அறவே அகந்தையற்ற நிலையை மாதாஜி அவருக்கு அளித்திருந்தார். அவருடைய சிறந்த சேவை நிதானமாக ஆர்ப்பாட்டமின்றி நடந்து கொண்டிருக்கிறது. காலை 5 மணி முதல் இரவு 11 மணி வரை சுவாமிஜி சுறுசுறுப்பாக செயல்படுகிறார். அவரை எப்பொழுதும் பக்தர்களும் ஆசிரமத்திற்கு வருகை தருவோருக்கும் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை சந்தித்து அவர்களுடைய சிறு பிரச்சனைகளுக்கு கூட சுவாமிஜி அன்புடன் அறிவுரைகள் கூறுவார். எந்த பணியாயினும் பதட்டமின்றி ஆரவாரமின்றி செய்யும் சுவாமிஜியின் எளிய ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகள் தேவைப்படுவோருக்கு பெரும் நிம்மதியை தருகின்றன. சுவாமிஜிக்கு நல்ல ஞாபக சக்தி உள்ளது. பக்தர்களின் தேவைகளை மறக்காமல் உரிய நேரத்தில் பூர்த்தி செய்து வைக்கிறார். சில சாதுக்களும் ஆசிரம விருந்தினரும் பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பதுண்டு. அவர்களை பொறுமையாக புண்படுத்தாமல் சமாளிக்கிறார். தன் எண்ணற்ற பக்திகள் மூலம் பூஜ்ய பப்பாவுக்கு அன்பு காணிக்கை கிடைக்கும் பணத்திலிருந்து சாதுக்களுக்கு உதவி செய்யப்படுகிறது. பப்பா தனது ஒரு கையால் கொடுத்து மறு கையால் எடுத்துக்கொள்ளும் அவரது லீலையை சுவாமிஜி அறிவார். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தாஜியின் சுவாமி சச்சிதானந்தா என்ற புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான www.anandashram.org ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். படித்து மகிழலாம். மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.